அன்பு நேயர்களுக்கு தங்களை வளப்படுத்த அன்பு வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இன்று வளப்படுத்தும் வழிகள், வளவியல் திறன், தங்கள் வளங்களை ஆற்றல்களை வளப்படுத்திக் கொள்ள, வளமாக்கிக் கொள்ள இந்த வாழ்வியல் திறன் வளமாக்கும் வழிகளை சிந்திப்போம். நம் ஆற்றலை மேம்படுத்த நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு ஆகியவைகள் நிறைந்து இந்த பூமியும் விண்வெளியும் இயக்குகின்றது. ஆகவே நம்முடைய ஆற்றலை வளப்படுத்த வளமாக்கும் வழிகளை பற்றி நாம் ஒரு 6 தலைப்புகளில் சிந்திப்போம். உடல் ஆற்றல், மன ஆற்றல், அறிவு ஆற்றல், படிப்பு ஆற்றல், நிர்வாக ஆற்றல், நினைவாற்றல் ஆகிய தலைப்புகள்ல நம்ம எப்படி வளப்படுத்திக் கொள்வது? உடல் ஆற்றல், உடல், உள்ளம், ஆன்மா ஒருங்கிணைந்து நம் உடலை வளப்படுத்திக் கொள்வது. சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வரைய முடியும். ஆகவே இந்த உடல் அனைத்திற்கும் முக்கியமானது. ஆகவே அந்த முக்கியமானதற்கான காரணங்கள் சத்துள்ள உணவு, உடற்பயிற்சி, ஓய்வு. இந்த 3 அம்சங்களும் இந்த உடல் ஆற்றலுக்கு தேவை. ஆகவே சிறு குழந்தையிலிருந்து முதியவர் வரை நம் உடல் ஆற்றலை நம் சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்த்துக் கொள்வதற்கான உணவு முறைகளை நாம் சிந்திக்க வேண்டும். சத்தான உணவு முறைகள், பச்சை காய்கறிகள், நம்முடைய உணவுகள் சத்தாக இருப்பதற்கான நிலைகள், கார்போஹைட்ரேட், கால்சியம், கொழுப்பு, புரதம் போன்ற வைட்டமின்கள் ABCD போன்றவை, அமிலத்தன்மை உள்ளவைகள், இந்த வகையான உணவுகள் நம் ஆரோக்கியத்தை தருகின்றது. மேலும் நம் அன்றாட உணவாக பயன்படுகின்ற கீரை வகைகள், காய் வகைகள், பழ வகைகள், தானிய வகைகள், இப்படி அத்தகைய உணவுகளை ஒரு சேர சூழ்நிலைக்கு ஏற்ப இயற்கையோடு இணைந்த உணவுகள், அன்றைய காலத்தில் நாம் பயன்படுத்த அந்த உணவு முறைகளை நாம் உடல் ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த உணவு முறைகள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. துருவித உணவு அல்லது ரெடிமேடு உணவு, இன்னும் நம்மளுடைய வீட்டிலே அதை வைத்து குளிர் சாதனத்திலே வைத்து அதை உண்ணுகின்ற உணவு, இப்படிப்பட்ட உணவுகள் நமக்கு ஒரு உடல் வளர்ச்சிக்கான ஒரு தடையை ஏற்படுத்துகின்றன. ஆகவேதான் மனிதன் இயற்கையோடு இருக்கின்ற போது இயற்கை உணவுகள் அவனை உடல் ஆரோக்கியத்திற்கு நம்மை வலுப்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். நாம் உடலே மருந்து, நம்முடைய உணவே மருந்து. ஆகவே இன்று மருத்துவரை பார்க்கின்ற போது கூட நீர்வழி நோய்க்கு எத்தனையோ மாத்திரைகள் நாம் சாப்பிடுகின்றோம். அவர்கள் சொல்வது என்ன? உடல் ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகளை சீராக நேரத்தின்படி நீங்கள் இந்த உணவை உட்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஆகவே இந்த உடல் ஆரோக்கியம் என்பது, உடல் ஆற்றல் என்பது இத்தகைய வகைகளால் நாம் பயன்படுகின்றோம். அடுத்து உடற்பயிற்சி. இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான உடல் பயிற்சி, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று நம்முடைய பாரதி கொண்டது போன்று இந்த உடற்பயிற்சியானது இயக்கம் பெற வேண்டும். எல்லா உயிரினங்களும் தங்களுடைய உடலை இயக்கிக் கொள்கின்றன. நடக்கின்ற போதோ, ஓடுகின்ற போதோ, பறக்கின்ற போதோ உடல் உறுப்புகளை இயக்கிக் கொள்கின்றன. அவ்வாறுதான் நம்மளுடைய உடல் இயக்கமானது செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் அந்த உடல் இயக்கத்திற்கான உடற்பயிற்சியை பார்க்கணும். அதற்கு எளிதான உடற்பயிற்சிகள், யோகா பயிற்சிகள், தியான முறைகள், நம்ம உடலை ஆற்றல் படுத்துவான எக்ஸசைஸ்கள், நடத்தல் போன்ற எக்ஸசைஸ்கள், இவைகள் எல்லாம் நாம் பயன்படுத்தி நம் உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பார்க்கின்ற போது இந்த சரியான உடற்பயிற்சியும் ஆரோக்கியத்தையும் கொண்டு ஜப்பான் நாட்டில் கொன்சேகா நகர்ல
கோச்சி என்ற ஒரு பெண்மணி 110 வயதை காண்டி உலக சாதனை பெற்றிருக்கிறார். அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் பயிற்சிக்கும் அது அமைந்தது. ராஜஸ்தான் மாநிலத்திலே நடந்த பாராளுமன்ற தேர்விலே 100 வயதை கடந்தவர்கள் 100 பேர் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய எடுத்துக்காட்டான உடற்பயிற்சி இங்கு செஞ்சி பகுதியில ஒரு பெரியவர் தன்னுடைய மூத்தோர் தரகலத்தில ரங்கசாமி என்பவர் 90 வயதிலே வேகமாக நடத்தல இந்திய அளவில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்ப அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் பயிற்சிகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டதன் நிலவில் இதை நாம் அறிகின்றோம். அடுத்தது, ஒரு மனிதனுக்கு அன்றைய அவசியமானது ஓய்வு என்பது. குறைந்தது 5 மணியிலிருந்து 8 மணி வரை தன்னுடைய வேலைக்கேற்ற உறக்கத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த உறக்கத்தை செய்கின்ற போது நம் உடல் உறுப்புகளிலே இந்த இயக்கத்திற்கு ஓய்வுக்கான தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இயற்கை சூழல்களை ரசித்தல், ஒரு நூலகத்தில் இருந்து சென்று படித்தல், வண்ணம் தீட்டுதல், எழுதுதல், பாடுதல், இசையை கவனித்தல், பாடல்கள் பாடுதல், இப்படி அந்த ஓய்வுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த ஓய்வுக்கு முன்னாடி. ஆகவே கலந்துரையாடல்கள், பேச்சுகள், செய்திகள், இப்படி நம்முடைய உடல் இயக்கமும் சரி உடற்பயிற்சியும் சரி நம் உடல் சோர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதை முக்கியமாக நாம் கருதுகின்றோம். இதிலே நம்மளுடைய உடல் உறுப்புகள் இந்த ஓய்வு நேரத்திலே நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற ஓய்வு என்ற ஒரு கடிகாரத்தினுடைய நிலைகளை பார்க்கின்ற போது நம்முடைய நுரையீரல் காலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை இயங்குகின்றது. நம்முடைய பெருங்குடல் 5 மணியிலிருந்து 7 மணி வரையும், நம்முடைய வயிறு 7 மணி முதல் 9 மணி வரையும், நம்முடைய மண்ணீரல் 9 மணி முதல் 11 மணி வரை, நம்முடைய இதயம் 11லிருந்து 1 மணி வரை, நம்முடைய சிறுநீரகம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை, சிறுநீரகம் 3லிருந்து 7 மணி வரை, நம்முடைய கணையம் 7லிருந்து 9 மணி வரை, நம்முடைய இரத்த நாளங்கள் 9லிருந்து 11 மணி வரை, நம்முடைய கல்லீரலும் பித்தப்பையும் 11லிருந்து 3 மணி வரை 2 மணி நேரம் ஒவ்வொரு உறுப்புகளும் இயக்கம் செய்கின்றன. அந்த இயக்கம் செய்கின்ற நேரத்தில் நாம் எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை இயங்குவதற்கான ஒரு தடையை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த 3 மணி 5 மணி என்பதை நாம் உங்களுக்கு ஒரு பெரிய வியப்பாக நம் மனித குலத்திற்கும் நம்முடைய உடல் இயக்கத்திற்கும் ஒரு ஏற்பட்ட நேரத்தை இங்கு இந்த நேரத்தில் சிந்திக்கின்ற போது 3 மணிக்கு எழுந்திருப்பவர் ஞானி ஆவார்கள், 4 மணிக்கு எழுந்திருப்பவர்கள் அறிவாளி ஆவார்கள், 5 மணிக்கு எழுந்திருப்பவர்கள் மனிதர் ஆவார்கள். ஏன் அதை நம் முன்னோர்கள் வைத்தார்கள்? இந்த பிரபஞ்சமே இந்த 3 to 5 மணி என்பது இரவு கடந்து ஒளி வருகின்ற ஒரு கால நேரம். நம்மில் ஒரு சிலர் 3 மணிக்கு எழுந்திருத்து சிறுநீர் கழிக்கும், கைகளை கழிப்பும் செல்கின்றோம். ஏதோ அது ஒரு நம் உடல் பாதை என்று நாம் நினைத்திருக்கின்றோம். இதை இந்த நேரத்திலே இந்த 3 மணியிலிருந்து 5 மணிக்கு எழுந்திருப்பதெல்லாம் சற்று நீங்கள் உங்களையே ஆய்ந்து பார்த்தால் உங்களுக்கு அது கிடைத்திருக்கின்ற பெரிய வரப்பிரசாதமாகும். ஏன் அந்த 3 மணியிலிருந்து அந்த 7 மணி அந்த பறவைகள் கூட தன்னுடைய ஒலிகளை ஏற்படுகின்ற நேரம், இது முக்கியமான நேரம். இது கடவுளின் அலாரம், நம்மளுடைய செயல்களுக்கான தொடங்குவதற்கான ஒரு நேரமாக இது இருக்கிறது என்று நம்முடைய வள்ளுவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த இறை சக்திகள், நம்மளுடைய இஷ்ட தேவதைகள் நம்மளோடு தொடர்பு கொள்கின்ற நேரம். அந்த நேரத்தில் எழுந்துவிட்டு திரும்பவும் வந்து தூங்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்கள் நம்மோடு பேசுகின்ற போதோ ஏதோ ஒரு சிந்தனைகள் நம்மளோடு தொடர்பு கொள்ள நினைக்கின்றார்கள். நம்முடைய இஷ்ட தேவதைகள் நம்மளுக்காக அருள் பாவிக்கின்ற நேரமாக, உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் கேட்கின்ற நேரமாக அவர்கள் ஒரு மெல்லிய இடைவெளி போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆகவே இந்த பிரம உச்சாரம், இந்த பிரமன் முகூர்த்தம், பிரமன் என்றால் படைத்தவன், முகூர்த்தம் என்றால் நல்ல நேரம்.
ஆகவே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3 to 5 என்ற ஒரு காலத்தின் நேரத்தை நாம் கண்டிப்பாக இப்படி எத்தனையோ பேர் அந்த 3 to 5 எழுந்திருப்பது அல்ல. கோடிக்கணக்கான பேர் தூங்குகின்ற போது நீங்கள் 3 to 5 எழுந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சக்தியை, இறை சக்தியை, இந்த கால சூழல் ஏற்படுகின்ற அந்த காற்றின் மெல்லிய காற்று, அதுதான் இந்த நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் இந்த பெண்கள் சாணி போடுகின்றார்கள், தெளிக்கின்ற பழக்கம் அந்த காலத்தில் ஏன் வைத்தார்கள்? அந்த ஓசோன் காற்று, தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும், அவர்கள் உடல் உள்ளுறுப்புகள் இயங்குவதற்கு சரியான நேரம் என்பதை வலியுறுத்தி தான் அந்த சாணி தெளித்தல் அந்த நிகழ்வை நடைபெறுகிறது. ஆகவே இந்த நேரம் எவ்வளவு முக்கியமானது. ஏதோ இன்று நீங்கள் உடல் சிறுநீர் கழிக்க செல்கின்ற நேரமாக ஏதோ தூக்கத்திலே கலைந்து விட்டது என்று எண்ணாதீர்கள். இனிமேல் அந்த 3 to 5 மணி என்பது ஒரு காலக்கடிதம். கடவுளோடு நம்மளுடைய உடல், உள்ளம், ஆன்மாவை ஒருங்கிணைத்து வளப்படுத்துகின்ற நேரமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த நேரத்திலே நாம் முக்கிய பதிவாக இந்த ஓய்வுன்றத்தில் இந்த காலத்தை பார்க்கின்றோம். இந்த கால கடிகாரம் என்பது நம்ம வாழ்க்கையின் கடிகாரம். ஆகவே இந்த உடல் நலத்தில் நல்ல சத்தான உணவுகள், உடற்பயிற்சிகள், ஓய்வுகள் என்ற நிலையை நாம் பார்த்தோம். அடுத்த தலைப்பாக மன ஆற்றல். ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு மன ஆற்றல் என்பது தன்னம்பிக்கையாலும், தன்னுடைய விடாமுயற்சியாலும், தன்னுடைய சிந்தனையாலும் வெளிப்படுகின்ற ஒரு ஆற்றல். இந்த மன ஆற்றல் உள்ளவர்கள் தான் வெற்றி வாகை சூடுகின்றார்கள், வித்தியாசமாக சிந்திக்கின்றார்கள். ஆகவே இந்த மன ஆற்றல் என்பது நமக்கு பல விதங்களில் சாதனைகளாகவும் படைப்புகளாகவும் வருவதற்கு இந்த மன ஆற்றல் தான் காரணம். ஏனென்றால் இந்த மனம் ஆற்றலை சோம்பேறித்தனமும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தடங்கள் ஏற்படுவதை எல்லாம் தவிர்த்து இந்த மன ஆற்றலை ஒருங்கிணைத்து உடல், உள்ளம், ஆன்மா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி இவைகளெல்லாம் மேன்மைப்படுத்துகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றவர்களுக்கு தான் இந்த மன ஆற்றல் வரும். இந்த மன ஆற்றல் வந்தவர்களை நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய மாற்றுத்திறனாளிகளில் மாரியப்பன் மன ஆற்றல் கொண்டவன் எப்படி உலக அளவில் வெற்றி பெற்றான்? ஒரு குழு போட்டியிலோ ஒரு தனித்திறன் போட்டியிலோ ஒரு வீரர் வெற்றி பெறுகிறான் என்றால் அவனுடைய மன ஆற்றல் வெற்றி பெறுகின்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற அந்த மன ஆற்றல் தான் அவனை வெற்றி வாகை சூட செய்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய மன ஆற்றல் தான் அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தார். நம்முடைய அப்துல் கலாம் அவருடைய மன ஆற்றல் தான் இந்த விண்வெளி கலத்தை கண்டுபிடித்தார். வாஸ்கோ கடகாமனுடைய மன ஆற்றல் தான் இந்த கடல் பயணத்தை கண்டுபிடித்தார். இப்படி எத்தனையோ இன்று சாதனையாளர்கள், அறிஞர்கள் அவருடைய மன ஆற்றலை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் அந்த மன ஆற்றல் நம்முடைய தேச தலைவர்களும் சரி, விடுதலை வீரர்களும் சரி, அந்த மன ஆற்றல், உந்துதல், நம்பிக்கை என்ற ஒரு விதத்திலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆகவே நாமும் அன்பர்களும் சகோதர சகோதரிகளும் இத்தகைய மன ஆற்றலை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தான் பார்க்கிறோம். அடுத்த நிலையாக அறிவாற்றல். இந்த அறிவாற்றல் என்பது மற்ற விலங்குகளுக்கு வேறுபட்டு 6வது அறிவாக பகுத்தறிந்து நன்மை தீமைகளை அறிந்து செய்யப்படுகின்ற இந்த அறிவாற்றலை தருகின்றது தான் இந்த அறிவாற்றல். இந்த அறிவாற்றலை மேலும் சிந்தித்து 7வது ஆற்றலாக அறிவாற்றலாக அறிந்து இந்த அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த கல்வி. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுளார் அறிவுடையார் என்னுடையனும் இலர் என்ற 430வது திருக்குறளில் திருவள்ளுவர் அருமையாக இந்த அறிவுடையார் என்ற கருத்தை வழங்குகின்றார். ஆகவே இதன் அடிப்படையில் இந்த அறிவுடைமை பெறுவதற்கான நம்மளுடைய அரசாங்கத்தில் இந்திய அந்த வாழ்வியல் திறனில் மனித வளம் மேம்படுவதற்கான இந்த அறிவுரையை பெறுவதற்கான திட்டத்திலே கற்றல் விளைவுகள் இந்த 10 வகுப்பு வரை, 5ஆம் வகுப்பு வரை தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி, உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி கல்வி, தொழில்நிலை கல்வி,
என்ற அடுக்குகள் வைத்திருக்கின்றார்கள் இந்த அறிவுடைமையை பெறுவதற்கு. ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அறிவுடைமை பெற்றுவதற்கான கட்டளை விளைவுகளை அறிந்து கொள்வதற்கான வரையறை செய்திருக்கின்றார்கள். 1ஆம் வகுப்பில் எடுத்துக்கொண்டால் 39 அந்த கற்றல் விளைவுகள், 2ஆம் வகுப்புல 41, 3ஆம் வகுப்புல 61, 4ஆம் வகுப்புல 60, 5ஆம் வகுப்புல 93, 6ஆம் வகுப்புல 110, 7ஆம் வகுப்புல 124, 8ஆம் வகுப்புல 142, 9ஆம் வகுப்புல 142, 10ஆம் வகுப்புல 152. ஆகவே 6ஆம் வகுப்பிலிருந்து 110, 124, 142, 152 ஆக 10ஆம் வகுப்பு வரை 847 கற்றல் விளைவுகளை இந்த அறிவுடைமை பெறுவதற்கான வகுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அறிவாற்றல் என்பது 7 வழிகளில் நாம் பெருகலாம். என்ன 7 வழிகளில் நாம் பெறுகின்ற போது, முதலில் மொழித்திறன். அந்த அறிவாற்றலை பெறுவதற்கான மொழித்திறன், தாயே ஒரு முதல் ஆசிரியராக இருந்து இந்த மொழித்திறனை நமக்கு வளப்படுத்துகின்றார். ஆகவே எழுதுதல், பேசுதல், கேட்டல், வாசித்தல் போன்ற அடிப்படை திறன்கள் மொழித்திறன்களாக மாறுகின்றன. அந்த மொழித்திறன்களை இந்த அறிவாற்றலில் நாம் தொடக்க கல்வியிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே கூறுகின்றோம். அடுத்தது கலை அறிவு. ஒரு அறிவாற்றல் என்பது கலை அறிவு இணைந்தது. ஒரு ஓவியம் தீட்டுகின்றவரோ, ஒரு இசையை அமைக்கிறவரோ, ஒரு இதை கடுத்த இணை செயல்பாடுகள் என்ற அத்தனை இயக்கங்களில் ஏதாவது நாம் வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த கல்வி அறிவோடு இந்த கலை அறிவும் சேர்ந்தால்தான் அந்த வெற்றி வாகை பெறுகின்றது. ஆகவே நம்முடைய மாணவர்களை இன்று பார்க்கின்ற போது நடன பள்ளி, மியூசிக் பள்ளி, கராத்தே பள்ளி, யோகா பயிற்சி இப்படியெல்லாம் செல்லுகின்றார்களே, அப்ப அந்த நிலையில அந்த மாணவர்களுக்கான அந்த கலைத்திறன் அறிவை நாம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அறிவாற்றலை நமக்கு நாம் பெறுகின்றோம். அடுத்தது அறிவியல் அறிவு. இந்த அறிவியல் அறிவு என்பது ஒரு ஆராய்ச்சி செய்து கற்றுக்கொள்கிறோம். அதாவது நாம் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். கண்ணால் பார்ப்பதை மறந்து விடுகிறோம், காதால் கேட்பதை நினைவில் வைத்துக் கொள்கிறோம், ஆனால் செய்வதையே தான் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே செய்முறை கல்வியோடு இந்த அறிவியலோடு கணிதத்தையும் அறிவியலையும் செய்முறையாக பெற்றுக்கொண்டு இந்த அறிவியல் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வரலாற்று அறிவு. ஒரு வரலாறு என்பது இன்றைய நிகழ்வு, நாளைய வரலாறு. ஆகவே வரலாற்றை அறிகின்ற போது அதனுடைய முக்கியத்துவங்கள், அதனுடைய வரலாறுகள், அதனுடைய சாதனைகள், அதனுடைய வருடங்கள், அதனுடைய முக்கிய நிகழ்வுகள் இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்திய வரலாறு, உலக வரலாறு, தமிழக வரலாறு, ஒரு பாரம்பரியத்தினுடைய நிகழ்வுகள். ஆக இந்த வரலாற்றுகளை அறிவதன் மூலம்தான் நம்மளுடைய அறிவாற்றல் முழுமை பெறுவதற்கான காரணமாக அமைகிறது. அடுத்தது நுண்ணறிவு. நுண்ணறிவு என்பது கற்றல் அறிவிலிருந்து நுண்ணோக்கி பார்ப்பது. ஐன்ஸ்டைன் தான் 114% கொள்ள ஒரு நுண்ணறிவு. நமது மற்றவர்களுக்கெல்லாம் நுண்ணறிவு இருக்கின்றது. அந்த நுண்ணறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இன்று 5 வயது மாணவர்கள் கூட நுண்ணறிவு ஈவு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் ஒரு சிலர்களுக்கு. ஆகவே இந்த நுண்ணறிவை நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு வயதுகளிலும் அதை நாம் இயக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து. அடுத்து சமூக அறிவு. இந்த சமூகத்திலே நாம் ஒரு தனி மனிதன் அல்ல, சமூகத்தோடு உறவுகளோடு இணைந்த ஒரு மனிதன். அந்த குடும்பத்திலோ அந்த சமூகத்திலோ இருக்கின்ற போது சமூகத்தில் இருக்கிற சம்பவங்கள், நிகழ்வுகள், அந்த பாரம்பரியங்களினுடைய அறிவுகளை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த முழுமையான அந்த அறிவாற்றல் நாம் கிடைப்பதற்கான சமூக அறிவை நாம் பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு பொது அறிவும் இருக்க வேண்டும். வெறும் ஏட்டு சுரக்காய் மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கு, நம்முடைய பயணத்துக்கு, நம்முடைய உயர்வுக்கு ஏற்ற அடிப்படை கூறுகளை, நான் ஈச்சேரி என்ற பள்ளியில சக்திவேல் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அந்த மாணவர்களிடம் சொல்லுகின்ற போது அத்தனை விதமான பொது அறிவு நிகழ்வுகள்,
அப்படியே கொட்டி கிடப்பதையும் தாராளமாக அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தையும் பார்த்திருக்கின்றேன். ஆகவே இத்தகைய பொது அறிவுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய அப்துல் கலாம் அந்த விண்வெளி கடுப்பதற்கானவும் ஒரு நிகழ்வுகளெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் இத்தகைய பொது அறிவு உள்ளது. ஆகவே அந்த அறிவாற்றல் தான் இந்த 7 வகையான கூறுகளை இணைத்து அறிவாற்றலை பெற முடியும். அடுத்தது 4வதாக படிப்பாற்றல். இந்த வாழ்வை வளப்படுத்துகின்ற வாழ்வியல் திறனை பெறுவதற்கு படிப்பாற்றல் முக்கியம். எழுத்தறித்தவன் இறைவனாகும். 5இல் வளையாதது 50இல் வளையாதது. ஆகவே அந்த 5 வயது முதல் டீனேஜ் என்று சொல்லுகின்ற அந்த 13, 14, 18, 19 என்கின்ற வரை உன்னுடைய படிப்பாற்றலை வளர்த்துக் கொள்ளும். இதை அன்பு சகோதரர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, இந்த நிலையை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே படிப்பாற்றல் என்பது பலவித கூறுகளை உள்ளடக்கியது. உதாரணமாக சத்தம் போட்டு படித்தல், மனதுக்குள் படித்தல், எழுதி பார்த்து படித்தல், புரிந்து உணர்ந்து படித்தல் ஆகிய நிலைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஏதோ படித்தோம் என்று அல்ல, உன் புத்தகத்திலே இருக்கின்ற தலைப்புகளை உற்று நோக்க வேண்டும். அதில் உற்று நோக்கலுடைய விதிகள், சூத்திரங்கள் இவற்றை படித்துக் கொள்ள வேண்டும். அதை படிக்கின்ற நிலைகளை கூட ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு காற்றோட்ட நிலையில் இருக்க வேண்டும். ஒளி நிகழ்வுகள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் டிவி போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு இசை போட்டுக்கொண்டே படிக்கின்ற சூழ்நிலைகளை நாம் தவிர்க்க வேண்டும். ஆகவே படிப்பு என்பது அத்தியாவசியமானது. இந்த காலகட்டத்தில் உன் வாழ்வை வளப்படுத்துவது உன் படிப்பு. என்னை நீ தலைகீழாக படித்தால் நான் உன்னை தலை நிமிர்ந்து காட்டுவேன். ஆனால் என்னை விட்டு தலை நிமிர்ந்து நீ இன்று டிவியை செய்திகளை பார்த்து கொண்டால் நாளை நீ தலை குனிந்து செல்வாய். ஆகவே இந்த படிப்பு சொல்லுகின்றது. ஆகவே என்னை பயன்படுத்திக் கொள், என்னை புரட்டிப்பார், நான் உன்னை புரட்டி போடுவேன் என்கிறது ஒரு புத்தகம். ஆகவே இந்த படிப்பாற்றலுக்கான வந்த புத்தகத்தை, நல்ல நூல் அறிவுகளை, நூலகங்களை, இந்த பொது அறிவினுடைய தகவல்களை இந்த படிப்பாற்றலிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் உற்று நோக்கி படித்தல் என்ற உற்று நோக்கினால் ஒரு ஊசியை கோர்க்கின்றவன் அந்த ஊசி துளையை உற்று நோக்கித்தான் அந்த நூலை கோர்க்க வேண்டும். ஒரு மீன் பிடிக்கிறவன் அந்த தக்கையை உற்று நோக்கினால்தான் அந்த மீனை அவன் பிடிக்க முடியும். அல்லது நம் சாலையிலே செல்கின்ற போது உற்று நோக்கினால்தான் அந்த வாகனத்திலிருந்து நாம் அந்த பாதையை கடக்க முடியும். பாதையிலே செல்லுகின்ற போது உற்று நோக்கித்தான் வழியில் இருக்கிற முள் கல்களை தவிர்த்து நாம் செல்ல முடியும். நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு காகம் ஒரு மேல்மாலத்தில் ஒரு பாதாம் கொட்டையை போட்டுவிட்டு உற்று நோக்குகிறது. அந்த ரெட் லைட் எரிந்து அந்த பேருந்து நின்ன உடனே தான் முன்னால் சென்ற அந்த பேருந்தால் உடைந்த பருப்பை போய் எடுக்கிறது. அதனுடைய உற்று நோக்கல் எப்படி பாருங்கள். ஆகவே உற்று நோக்கல் தான் இந்த படிப்பாற்றலுக்கு மிக முக்கியமாக ஆணித்தரமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த தலைப்பாக இந்த வாழ்வியல் திறன்ல வளப்படுத்துகின்ற வழியில நேர நிர்வாகம். காலம் என்பது ஒரு வாழ்வை மாற்றக்கூடிய நேரம். அதுதான் காலம் பொன் போன்றது என்று நம்முடைய இந்திய பழமொழி சொல்கிறது. ஆனால் சீன பழமொழி என்ன சொல்கின்றது? காலம் தங்கம் போன்றது, அளவை சிறிதானாலும் ஆனால் அது ஒரு அளவு தங்கம் போன்றது காலம் என்று சொல்கிறது. அமீன பழமொழி, உன் நேரத்தை பணத்தை இழந்தவன் சொற்ப லாபம் சொற்ப நஷ்டம், ஆனால் நேரத்தை இழந்தவன் எல்லாமே நஷ்டம் என்று அந்த அமீனிய மொழி சொல்லுகின்றது. அடுத்தது, உன்னை நேசிக்கிறாயா, நேரத்தை வீணாக்காதே, பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லுகின்றார். ஆகவே இந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நேரத்தை சிலர் பேர் திருடி விடுகிறார்கள். நேரத்தை, நம்முடைய காலத்தை வீணாக்கி விடுகிறோம். நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போடுகிறோம். அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய செயலை ஒரு இடத்திற்கு, ஒரு பணிக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னு கூட செல்லலாம். ஆனால் ஒரு நொடி கூட காலம் தாமைக்காமல் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நேர மேலாண்மை, டைம் கீப்பிங். இந்த தலைப்பை நான் உற்று நோக்கின்ற பொழுது இந்த வாழ்வியல் திறனையும் வளப்படுத்துகின்ற வழிமுறைகளையும் ஏற்கனவே சென்ற வாரம் பேசிய அந்த தொலைநோக்கு பயணம், எதிர்நோக்கு பயணம் என்ற தலைப்பையும்
இந்த தலைப்பையும் நாம் ஒருங்கிணைந்து நான் வாழ்வில் பெற்ற திறனை, தொலைநோக்கு எதிர்நோக்கு பயணத்தை பெற்றுக்கொண்ட ஒரு உண்மையை, சாட்சியை அனுபவித்தது நான் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் திண்டிவனத்தில் அருட்பணி தாமஸ் கவான் டஃபி அவர்கள் 100 ஆண்டுக்கு முன்னாடி இத்தகைய வாழ்வியல் திறனை இந்த ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பெறுவதற்கான உட்கூறுகளை இந்த தலைப்பின் கீழே அவர் ஒருங்கிணைத்து பயணித்திருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பயணத்திலே, எதிர்நோக்கு பயணத்திலே அவர் திட்டமிட்டது, செயல்படுத்தியது, கல்வி சார்ந்த செயல்பாடுகளை, வாழ்வில் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை எல்லாம் அவர் வடிவமைத்து கொடுத்து இன்று 100 ஆண்டுக்கு மேல் ஆகிறது. பல லட்சக்கணக்கான வாழ்வியல் பெற்றிருக்கின்ற மேதைகள், சான்றோர்கள், கல்வியாளர்கள் இருக்கிறார் என்றால் இதை தான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த 2 பதிப்புகளையும் அவருக்கு நான் சமர்ப்பணமாக பதிவு செய்கிறேன். அவருடைய இந்த எதிர்நோக்கு பயணமும் இந்த வாழ்வியல் திறனை அவர் செயல்படுத்திய இடத்திலே அதன் மூலம் பயன்பெறுவதற்கான இந்த தந்தை அவர்கள் முன்னோடியாக இருந்ததை இந்த 2 தலைப்புகளும் தந்தை அருட்பணி தாமஸ் கவான் டஃபி, உண்மையை நேசித்தேன், உண்மைக்காக வாழ்ந்தேன், உண்மை காண செல்கிறேன் என்று இன்று இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம், இந்த தலைப்புகளுக்கெல்லாம் அஸ்திவாரமாக இருந்து வழிநடத்தியவர் என்று நினைந்து இந்த நேரத்திலே இந்த படைப்பை இவருக்கு நான் காணிக்கையாக செலுத்துகிறேன். ஆகவே நேர மேலாண்மை இவர் கண்டுபிடித்தது. அந்த விடுதியிலே, அந்த இடத்திலே படிக்கின்ற போது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், யோகா செய்து கொண்டே இருக்க வேண்டும், உடற்பயிற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மன அழுத்தத்தை, மனனுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், டிராயிங்கு, மற்றது ஓவியம், மியூசிக், இவைகளெல்லாம் சேர்ந்து இணைத்த ஒரு வாழ்வியல் திறனை கொண்டு வந்தார். அதனால்தான் இந்த நேரத்திலே நேர மேலாண்மை என்பது அவர் கடைபிடித்தது. நான் கூட என்னுடைய பணிகாலத்திலே 2 மணி 2 3 என்று கூட்டங்களை, ஆய்வு கூட்டங்களை நடத்துகின்ற போது அந்த நேரத்தோடு தொடங்குவது இவருடைய பயிற்சியின் மூலம் நான் பெற்றுக்கொண்டது. இந்த நேரத்தில் அதை நினைவு கூர்ந்து நேர மேலாண்மை என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கருத்திலே கொண்டு, நேர மேலாண்மைக்கு அடுத்தது நினைவாற்றல். ஒரு நினைவாற்றலை இந்த வாழ்வியல் திறனுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நினைவாற்றலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப அதை சொல்லுவதல், எழுதி பார்ப்பதல், அல்லது பிறர் சொல்வதை கேட்டல், இப்படி அந்த நினைவாற்றல் கூறுகளை தன்னம்பிக்கையோடு, ஆர்வத்தோடு அதை செயல்படுத்த வேண்டும். மீளவும் திரும்ப செல்ல வேண்டும். எப்படி ஒரு ஆடு மாடு மேய்ந்து கொண்டு விட்டு திரும்ப மீளவும் அசை போடுகிட்டு தன்னை ஜீரணமாக்கிக் கொள்கிறதோ, அதுபோல் நம்முடைய நினைவாற்றுகளை, படித்ததை, கேட்டதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அசை போட வேண்டும். திரும்ப அந்த நினைவாற்றலுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த நினைவாற்றலை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை நினைவு கூற வேண்டும். அடுத்து நிலைநிறுத்த வேண்டும், இணைத்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதாவது சிலரை நினைவு செய்வதற்கான செயல்பாடுகள், தொட்டு பார்த்தல். இது குழந்தைகளில் தொட்டு பார்க்கின்ற போது அதுக்கு நினைவு வருகிறது. அது போன்ற பயிற்சிகளை, அந்த நினைவாற்றலை நாம் இந்த சிறு வயதிலிருந்து ஒப்பித்தல் போன்ற ஒரு நிகழ்வுகள் மூலம் இந்த நினைவாற்றலை திரும்ப திரும்ப புரிந்து படித்தல். அப்ப அந்த நினைவாற்றல் தொடர்பு படித்து நினைவு வைத்துக் கொள்ளுதல், காரணம் அறிந்து நினைவாற்றல் கொள்ளுதல், ஆக முறைப்படுத்தி செயல்படுத்துதல் போன்ற நினைவாற்றல்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனுடைய படிநிலைகள் பார்க்கின்ற போது படித்தல், கேட்டல், தொகுத்தல், நுகர்தல், இவைகளை எல்லாம் நாம் செய்கின்ற போது இந்த நினைவாற்றலை நாம் பயன்படுத்தும். ஆகவே இந்த வாழ்வியல் திறனை பயன்படுத்துவதற்கான இந்த படிநிலைகளை பார்க்கின்ற பொழுது நாம் உடல் ஆரோக்கியம் பார்த்தோம். அந்த உடல் ஆரோக்கியத்தில் 3 கூறுகள் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாம் நிலையிலே பார்க்கின்ற போது அந்த படிப்பாற்றலை கொண்டு நம்முடைய நேர நிர்வாகம், இதையெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கணும். ஆகவே ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, வாழ்வியல் திறன்களை வளமாக்கும் வழிகளை
ஒரு இளைஞன், ஒரு மாணவன், ஒரு சகோதரன் தன் வாழ்நாளில் வளப்படுத்திக் கொள்வதற்கான அடிப்படை காரணங்கள் இந்த 6 காரணங்களை பார்த்து, இந்த வாழ்வியல் பயணத்துக்கு நீ எந்த வயதில் என்ன செய்ய நினைத்தாயோ அவ்வாறே செய்வாய். உன்னுடைய லட்சியம் இந்த வாழ்வியல் திறனில் எதிர்நோக்கு பயணமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் இந்த திறன்களை வழிகாட்டுகின்ற நிலைகளை தவறாமல், இந்த வாசிப்பு திறன் இருந்தால் உன்னுடைய நேசிப்பு தானாக வரும். அவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலும் தன்னுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்கின்ற வழிவகைகளை, ஆலோசனைகளை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்பளித்துக் கொள்ள வேண்டும். தான் உண்டு, தான் வேலை உண்டு, யாரிடம் தொடர்பில்லாத ஒரு மனிதன் இருக்கின்றால் என்றால் அவன் அந்த வாழ்வியல் திறன்களை, வளமாக்கும் வழிகளை அவன் இழந்து விடுகின்றான். ஆகவே நாம் அந்த வாழ்வியல் திறனை தனி மனிதனாக மட்டுமல்ல, நம்மோடு தொடர்பு கொள்ளுடைய அந்த சாதனங்கள், தொடர்போடு சமூக சூழல்கள், சில எதிர்மறையான கருத்துக்கள், நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி இந்த வாழ்வியல் திறனை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் இந்த பதிவை ஒரு உணர்வுபூர்வமாக, அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், வாழ்வியல் திறனை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதுதான் இந்த அடிப்படை கூறாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் ஏழையாக பிறந்தேன் என்று சொல்லாதீர்கள். என் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் என் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற அப்துல் கலாம் வார்த்தையில் இந்த வாழ்வியல் வழிகளை, வாழ்வியல் திறன்களை, எதிர்நோக்கு பயணத்தை நாம் மற்றவர்களுக்கும் இதை படைக்க வேண்டும், அவர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். இந்த வாழ்வியல் திறனை பிறரும் அனுபவிக்கின்ற போது என்னால் பிறர் பயன்பெற்றார்கள், என்னால் இந்த வாழ்வியல் திறன் இத்தனை பேர் வெளிவந்தார்கள், கல்வியால் மேம்பட்டார்கள். அதனால்தான் ஆசிரியர்கள் என்றும் போற்றப்படுவார்கள். அவர்கள் வாழ்வியல் திறனை, இந்த மாணவர்களை, ஒன்றும் அறியாத அந்த மாணவர்கள் வாழ்வியல் திறனை தன் நிலையிலிருந்து அவர்களை உயர்த்துகின்றார்கள். ஆகவே இத்தகைய வாழ்வியல் திறனை பெற்றோர்களும், ஆசிரியர்களும், சமூகமும், சான்றோர்களும் இதை ஏக்கமாக இணைந்து செயல்படுத்துகின்ற போதுதான் இந்த வாழ்வியல் வளம், வாழ்வியல் பெறுவதற்கான வழிகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்மளுடைய எதிர்நோக்கு பயணமாக இருக்கும். இந்த எதிர்நோக்கு பயணத்தையும் வாழ்வியல் திறனையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதைதான் இன்று சாட்சியாக 63 தலைப்புகளிலே ஒரு பேச வாய்ப்பளித்து இந்த ஜேவிஆர் நிறுவனத்துக்கு நன்றி கூறுகின்றேன். என்னை உருவாக்கி செயல்படுத்திய இந்த தந்தை அவர்களுக்கும் இதை காணியாக்குகின்றேன். ஆகவே இவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இன்று ஏக்கமாக கூட இந்த வாழ்வியலை பெற்றவர்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த பதிவிலே நான் வலியுறுத்தி சொல்கின்றேன். ஏனென்றால் பெற்ற வளத்தை, நம் பெற்ற எதிர்நோக்கு பயணத்திற்கு நன்றி கூறுவதாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த தலைப்பினுடைய இறுதி வடிவமாக நான் பயணித்து உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.